எல்லாம் என்ன சொல்லணும்? துப்பு கெட்டவளை என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் வாழ்க்கை நானே கெடுத்துட்டேன். முதல்ல என்ன ஏமாத்தி என் பிள்ளைய கல்யாணம் பண்ண, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா என் பிள்ளைய கொன்னுடுவ போல. போடு விடுங்கம்மா, நான் தான் திட்டிட்டேன்ல, விடுங்க. சும்மா நீங்க வேற ஏதாவது சொல்லிக்கிட்டு. இல்லடா, அவ கொஞ்சம் கூட போதுமா, நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல வெளில போங்க. என்னடா சொன்ன? என்ன வெளிய போ சொன்னியா? அம்மா அழுகுறாங்கப்பா. யாரோடம்மா? ஏமாப்பா அவ ஏன்டா அழுகுறா? தெரியலப்பா, வெளில உட்காந்து அழுதுட்டு இருக்காங்கப்பா. இத்தனை வருஷத்துல அவ அழுது நான் பார்த்ததே இல்ல. ஒன்னும் மனோஜ வீட்டுக்கு கூட்டு வந்து பாடுதா, அவனுக்கு கண்ணுல அடிபட்ட பாடுதா. ஆமா. இன்னைக்கு என்னாச்சு? தெரியலப்பா, வெளில உட்காந்து அழுதுட்டு இருக்காங்கப்பா. நீ கேளுப்பா. அழுகுறாங்க பாத்தியா? எதுக்கு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா விஜயா? ஏன் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? கண்ணுல தூசி ஏதாவது விழுந்துருச்சா? நாடுறது உங்களுக்கு கண்ணுல தூசி விழுந்த மாதிரி தெரியுதா? அதானே, எனக்குன்னு எந்த உணர்ச்சியுமே இல்ல பாருங்க. நான் ஜடம் தானே. ஏன் இப்படி பேசுற? வேற ஒண்ணும் இல்ல. இந்த சினிமா எல்லாம் காட்டுவாங்கல்ல, ஹீரோயின் அழுதுட்டு இருப்பாங்க. யாராவது வந்து என்னன்னு கேட்டா அதை மறைக்கிறதுக்காக இல்ல கண்ணுல தூசி விழுந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க ஏதாவது சொல்லுவீங்கன்னு தான் அப்பா முன்னாடியே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். போதும், நான் அழுகிறது உங்களுக்கு கேலியா இருக்குல்ல. உட்கார்ந்து அழுகுறேன்னு சொன்னாவே நான் நம்ப முடியல. எதுக்கு அழுகுற? அத்தை, அழற அளவுக்கு என்னாச்சு? உங்களை இப்படி பாக்குறப்ப மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. சும்மா சொல்லாதடி, உனக்கு குழு குழுன்னு இருக்கும். என்னாச்சுமா, ஏமா அழுதுட்டு இருக்கீங்க? ஆமா, கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. ஏதாவது காரமா சாப்பிட்டீங்களா? ஏய் இல்லடா, ஆண்டி அழுது நான் பார்த்ததே இல்லல, அதனால தான் கேட்டேன். ஏமா அழுறீங்க? ஒண்ணு இல்ல, எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. நடு வீட்டுல உட்கார்ந்து இப்படி அழுதுட்டு இருக்க, என்னன்னு கேட்டா ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்.